வெல்கம் டு யூபிஎஸ்சி பிலோ. ஸோ நாம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் 2025 ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் AXIM-4. ஸோ AXIM-4 இந்த கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாப்பிக்கில். அதே அந்த குவாண்டம் சயின்ஸை வந்து நம்ம எம்ஃபசைஸ் பண்ணும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக சத்யேந்திரநாத் போஸ் அவரை பற்றி மேபி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகாஸ் 100 years ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிறது UN வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 2024 to 25. ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AXIM-4. ஸோ AXIM-4 அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மிஷன். தட் டூ ஃபார் ஆக்சுவலாக சுபாஷ்னு சுக்லா இவருக்கு. ஸோ ஹீஸ் அன் இண்டியன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 25th June 2025 அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அதனால் ப்ரிலிம்ஸில் இதை பற்றி கொஷின் கேட்கல. ஸோ அதுபடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சுக்லு ஃபஸ்ட்டு இண்டியன் ஆக்சுவலாக அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இது வந்து 4th private human spacecraft mission to international space station. 4th private human spacecraft mission to international space station. But இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டியன். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டியன் ஹூ சுபாஷ்னு சுக்லா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டியன். ஸோ ஆக்சுவலாக இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச்காக தான் இந்த மிஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இஸ்ரோ ஆஸ்ட்ரோனட் டு விசிட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் சுபாஷ்னு சுக்லா. அது மட்டும் இல்லாமல் இது 4th ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன். ஆக்சுவலாக கொஷின் எப்படி கேட்பாங்க, இதோட அப்ளிகேஷன் வழக்கமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஜெனரலாக கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 4th private மிஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது USA, ஹங்கேரி அண்ட் போலாண்ட், இந்தியா. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மிஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ USA, ஹங்கேரி, போலாண்ட் அண்ட் இந்தியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் வித் இட்டாலி, டர்க்கி அண்ட் ஸ்வீடன். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் வித் இட்டாலி, டர்க்கி அண்ட் ஸ்வீடன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மீன்ஸ் மேக்ஸிமம் அந்த பாயிண்ட் வந்து வராது எதெல்லாம் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னா ஸோ இது மூலயமா எஜுகேஷன் அண்ட் ஸ்டெம் அவுட்ரீச் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஃபியூச்சர் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து PPP பார்ட்னர்ஷிப்பில் வந்து கொண்டு போன ஒரு மிஷன். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த AXIM-4 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவோட ப்ரைவேட் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைரூட், அக்னிகுல், பிக்சல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் மிஷன்ஸ். ஸோ இன்ஸ்பிரேஷன் ஃபார் ககன்யான் மிஷன். ஃபியூச்சரில் வந்து நம்ம ககன்யான் மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா இப்போ இந்த மாதிரி மிஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஈடுபடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்பேஸ் டிப்ளமசியில் இந்தியாவோட பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆல்ரெடி இஸ்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் லெவலில் ஸ்பேஸில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம குளோபல் ஸ்பேஸ் டிப்ளமசியில் வந்து நம்ம வந்து நம்ம பிளேஸ் ஆகும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி டு கொலாபரேஷன் வித் AXIM ஸ்பேஸ். ஸோ என்கரேஜ் பாலிசி ரிஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா AXIM-4 ரிலேட்டடாக மெயின்ஸ் கொஷின் வந்தது அப்படின்னா இதெல்லாம் எழுதலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சயின்டிஃபிக் ரிசர்ச் இன் மைக்ரோகிராவிட்டி அண்ட் டெக் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் குவாண்டம் சயின்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் குவாண்டம் சயின்ஸ் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் கொஷின் எப்படி வரலாம், சத்யேந்திரநாத் போஸ் ரிலேட்டடாக வரலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பர்சனாலிட்டிஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது சத்யேந்திரநாத் போஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்கட்டா. ஸோ ஜென்ரலாக வந்து டிஸ்கஷன் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக வெப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடச்சிரும். அப்போ இது ஆன்சர் ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக என்ன கேட்பாங்கன்னா சத்யேந்திரநாத் போஸ் குவாண்டம்
ஃபிசிக்ஸ்க்கு பண்ண கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1894 வந்து கொல்கட்டாவில் வந்து பிறந்தார். ஸோ ரெனவுட் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிசிஸ்ட். ஸோ அவர் வந்து he has a significant contribution towards a quantum mechanics, quantum physics. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் போஸ், ஸோ சத்யேந்திரநாத் போஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபேமஸான போஸ் எயின்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ், ஸோ பார்ட்டிகல்ஸை வந்து டிஸ்கிரைப் புது விதமாக இவர் வந்து அப்ரோச் பண்ணார். ஸோ பார்ட்டிகல்ஸ் டிஸ்கிரைப் பார்ட்டிகல்ஸ் தட் டஸ் நாட் ஒபே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ பார்ட்டிகல்ஸ் தட் டஸ் நாட் ஒபே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ போஸ் எயின்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1924 ரிலீஸ் ஆகுது. ஸோ இவர் வந்து நியூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை கொண்டு வராரு. ஸோ அது எதுக்காக கொண்டு வராரு அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் டஸ் நாட் ஒபே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை வந்து பார்ட்டிகல்ஸ் ஒபே பண்ணுறதில்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட் ஆஃப் மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. நியூ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ இன் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நோன் அஸ் பொசான் பார்ட்டிகல்ஸ். ஸோ பொசான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. ஸோ பார்ட்டிகல்ஸ் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு மூமெண்ட்டை வந்து மீன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கவர் பண்ணுறாரு. டிஸ்கவர் பண்ணதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசான்ஸ். ஸோ பொசான்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது ஃபர்ஸ்ட் வந்து போஸ் எயின்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இவர் வந்து குவாண்டம் ஃபீல்டு தியரியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிஹேவியர் ஆஃப் போட்டான்ஸ் அண்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டி பற்றி சொல்கிறார். பிஹேவியர் ஆஃப் ஃபஸ்ட்டு குவாண்டம் ஃபீல்டு தியரி, குவாண்டம் ஃபீல்டு தியரி. ஸோ குவாண்டம் ஃபீல்டு தியரி மூலயமா இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பிஹேவியர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அண்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டி, பிஹேவியர் ஆஃப் போட்டான்ஸ் சூப்பர் கண்டக்டிவிட்டி. சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வர்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ அடுத்த முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து இன்டர் டிசிப்ளினரி ஸோ இன்டர்டிசிப்ளினரி கான்ட்ரிபியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ். ஸோ எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, எக்ஸ்ரே அண்ட் ஆப்டிக்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி கான்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பார்ட்டிகல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போட்டான்ஸோட பிஹேவியரை வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ சிஸ்டத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ பார்ட்டிகல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது மூலயமா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபோட்டான் பிஹேவியர், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ சிஸ்டம்ஸ். ஸோ இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து தியோரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிளாங்க்ஸ் லா ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ பிளாங்க்ஸ் லா தியரி ஆஃப் ரேடியேஷனில் பிளாங்க்ஸ் லா ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அதை வந்து அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யேந்திரநாத் போஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு மீன்ஸ் அவரோட ஒரு சில டிஸ்கவரிஸ். ஸோ கண்டிப்பாக கொஷின் கேட்கும் போது இதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லையா இது அதுக்கு அடுத்தபடியாக குவாண்டம் சயின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட கொஷின் கேட்கலாம், குவாண்டம் சயின்ஸ். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் வரலாம். ஸோ பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் சத்யேந்திரநாத் போஸை ரிலேட் பண்ணி அவரை பற்றி அவரோட டிஸ்கவரிஸை பற்றி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.